सारे हिंदू कीड़े मकोड़ों की तरह न मरे, इसके लिए अब हिंदुओं को बहुत गंभीरता से सोचना चाहिए और हिंदुओं को अब बजरंग दल, हजरंग दल, ये दल वो दल छोड़कर ऐसे संगठन बनाने चाहिए जैसा ISIS है। इसको यानी जो जिहादी जिस भाषा में समझना चाहता है उस भाषा में उसको समझाना बहुत जरूरी है। और मैं कुछ ऐसे भी कार्यकर्ताओं को चाहूंगा, जैसे प्रकाश जी आप मुझे कुछ ऐसे कार्यकर्ताओं के नेम आप दीजिए। வணக்கம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய இரட்டை வேடத்தை, இரட்டை முகத்தை இன்னைக்கு நாம் உடைக்கப் போகிறோம், எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். ஒரு பக்கம் நரேந்திர மோடியுடைய பிஆர், இன்னொரு பக்கம் மோகன் பாகவத்துடைய பிஆர். உலக நாடுகளுக்கு முன்பு இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அந்த செக்யுலர் இமேஜ், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள் உங்களுக்கு புரிய வரும். கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டை எந்த அளவில் சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி எந்த அளவில் தீவிரவாதிகளை உருவாக்கிவிட்டது. நாடு முழுவதும் நடக்கக்கூடிய கலவரங்கள் அதற்கான உதாரணம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தல், ஹிந்து ரக்ஷா தல் போன்ற ஏராளமான அமைப்பை சார்ந்த தீவிரவாதிகள் இஸ்லாமர்களை தாக்கி வருகிறார்கள், லென்ச் செய்து வருகிறார்கள். கிறிஸ்துவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. கேட்டால் ஹிந்து கத்ரேமே. இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? பாதுகாப்பு, போலீஸ் ப்ரொடெக்ஷன், Y+ செக்யூரிட்டி, பணம். எதை கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆர்எஸ்எஸ் பணம் கொடுத்து உதவுகிறது, பிஜேபி ப்ரொடெக்ஷன் கொடுத்து உதவுகிறது. ஆனால் இந்த தீவிரவாதிகளை எதற்காக நீங்க ப்ரொடெக்ட் செய்கிறீர்கள் என்கிற அந்த கேள்வியை இந்த நாட்டு மீடியாவும் கேட்பதல்ல, இந்த நாட்டு நீதிமன்றங்களும் கேட்பதல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்டால் நீங்க தீவிரவாதிகள், நீங்க தேச துரோகிகள். ஓமர் காலித், சோனம் வாங்சு போன்ற நபர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய காரணம் அவர்கள் தட்டி கேட்டார்கள். இந்த நாடு ஒரு செக்யுலர் நாடு. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனின் முதல் வார்த்தை அதை தான் எடுத்து காட்டுகிறது. ஆனால் இந்த நபரை பாருங்கள், பெயர் யதி நரசிம்ஹானந்த் கிரி. தன்னை மகா மண்டலேஸ்வர் என்று எடுத்து காட்டக்கூடிய இந்த தீவிரவாதி இந்த நாட்டில் ஃபிதாயின் குரூப் உருவாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் ISIS போன்ற ஆர்மியை உருவாக்க வேண்டும், இந்துக்களை காப்பாற்றுவதற்காக, இஸ்லாமர்களை கொல்லுவதற்காக, கிறிஸ்துவர்களை கொல்லுவதற்காக நாம் உருவாக்க வேண்டும் என்று வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். सारे हिंदू कीड़े मकोड़ों की तरह न मरे, इसके लिए अब हिंदुओं को बहुत गंभीरता से सोचना चाहिए और हिंदुओं को अब बजरंग दल, हजरंग दल, ये दल वो दल छोड़कर ऐसे संगठन बनाने चाहिए जैसा ISIS है. இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஹிந்து ரக்ஷா தலை சார்ந்த நபர்கள் 2 நாட்களுக்கு முன்பு காசியாபாதை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் வீட்டுக்கு வீடு போய் ஆயுதங்களை கொடுத்து வந்தார்கள். காரணம், எப்படி பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கிறதோ இந்தியாவிலும் நடக்கலாம். இந்தியாவில் இது போன்ற தாக்குதல் நடக்கும்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து இஸ்லாமர்களை நீங்கள் வெட்டி கொள்ள வேண்டும், வெட்டி சாய்க்க வேண்டும். வெளிப்படையாக ஒரு அமைப்பு
தீவிரவாத செயலில் இறங்கிய பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. ஒரு சில நபர்களை நீங்கள் கைது செய்கிறீர்கள். ஏன் அந்த அமைப்பை நீங்கள் இதுவரை பேன் செய்யவில்லை? எதற்காக நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார்? எதற்காக மோகன் பாகவத் அமைதியாக இருக்கிறார்? எதற்காக யூனியன் மினிஸ்டர்ஸ்கள் அமைதியாக இருக்கிறார்கள்? ஏன் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது? ஏன் போலீஸ் இது போன்ற நபர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வருகிறது? मरने को तैयार है, शस्त्र का वितरण भी करेंगे, उसका प्रशिक्षण भी करवाएंगे सभी को। और मेरा सभी को चेतावनी है देश के इस्लामिक कट्टरपंथियों को, अगर देश में रहना है तो भारत के संविधान के हिसाब से रहना पड़ेगा, हिंदू संस्कृति के हिसाब से रहना पड़ेगा। नहीं रहना तो आपका इलाज कर दिया जाएगा। जय श्री राम, जय गौ माता। जय श्री राम, जय श्री राम। ये अपनी बहन बेटी की सुरक्षा के लिए अगर बांग्लादेश जैसी स्थिति पैदा होती है तो मुल्लाओं को काटना है, विधर्मियों को अपनी सुरक्षा हेतु। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। यहाँ पे யதி நரசிம்ஹானந்த் கிரி இந்த ஆயுதங்கள் கொடுப்பதெல்லாம் பத்தாது, இதனால் நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது, நாம் இதற்கு மேல் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை விரட்ட முடியும், அழிக்க முடியும். ஐஎஸ்ஐஎஸ் ஒரு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட், ஒரு இஸ்லாமிக் வெறிப்பிடித்த ஒரு அமைப்பு. எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் பேன் செய்யப்பட்டதோ அதே போன்ற ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஏராளமான நாடுகள் பேன் செய்திருக்கிறார்கள். அதுவும் பேன் செய்யப்பட்ட அமைப்பு தான். இன்னைக்கு அதே போன்ற ஒரு அமைப்பை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று ஒரு நபர் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த நபர் மீது ஏன் எந்த விதமான வழக்கும் போடவில்லை? எதற்காக அந்த நபருக்கு எதிராக ஆக்ஷன்கள் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்கள் கிடையாது? திருப்பி அந்த நபருக்கு நீங்கள் Y+ செக்யூரிட்டியை கொடுத்து அழகு பார்த்து வருகிறீர்கள். முதல் முறை அல்ல, தொடர்ந்து இந்த மிருகத்துடைய இந்த தீவிரவாதியுடைய வேலையே இதுதான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கக்குவது. பட் he has been protected. மகாமண்டலேஸ்வர் யதி நரசிம்ஹானந்த் கிரி இந்த நபருடைய பெயர். இஸ்லாமியர்களுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிங்கள் என்று கூறக்கூடிய இதே மிருகம்தான். அப்துல் கலாம் அவர்கள், அவரை பற்றி கொச்சையாக பேசிய அதே தீவிரவாதி தான் இன்னொரு தீவிரவாதி டி ராஜா சிங், எம்எல்ஏ ஆஃப் பிஜேபி. ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு அவரை போன்ற மற்ற தீவிரவாதிகளை கூப்பிட்டு, எப்படி தீவிரவாதிகள் அந்த கேங் மீட்டிங் போடுவார்களோ அதே போன்ற மீட்டிங் இங்கே நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் இந்த தீவிரவாதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இதற்கு மேல் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு லிஸ்டை கொடுங்கள், இஸ்லாமியர்களை கொல்லுவதற்காக யார் தைரியமாக இருக்கிறார்களோ அது போன்ற லிஸ்ட் எனக்கு வேணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தீவிரவாதியிடம் இவர் உத்தரவு போடுறாராம். அவரும் சார் நான் தான் கொண்டுட்டு வரேன். கிறிஸ்மஸ் பண்டிகையும் போது எத்தனை கலவரம் நடந்தது. பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கிரிஜாகர், சர்ச்சஸ்கள், சபை எங்கே நடக்கிறதோ அங்கே, சும்மா மார்க்கெட்டுக்கு ஒரு குடும்பம் வெளியில் வந்தது, அந்த குடும்பத்துடன் கூட இந்த தீவிரவாதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள். 2 கிலோ 3 கிலோ நீங்கள் கறி எடுத்துகிட்டு போங்க. கௌரக்ஷா தல் என்கிற பெயரில் எத்தனையோ நபர்களை கொல்லக்கூடிய வேலையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பசுமாட்டை நாங்கள் காப்பாற்றுகிறோமா? அசமில் பிஜேபி தான் இருக்கு, அங்கே மாட்டுக்கறிக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள். பிகாஸ் அங்கே அந்த நபர்கள் எதிர்ப்பார்கள். கோவாவில் பிஜேபியுடைய சாசனம் இருந்தது, நாங்கள் பெஸ்டான பீஃபை கொண்டு வந்து கொடுப்போம் என்று கூறினார்கள். கேரளாவில் அதே தான். பட் மற்ற இடங்களில் பசுமாட்டை நாங்கள் காப்பாற்றுகிறோம். நரேந்திர மோடியோடைய படத்தை தொடக்கத்தில் காட்டினேன் இல்லையா, அந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த படத்தில் அவர் என்ன செய்கிறார் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு இதே டி ராஜா சிங்கை பற்றியும் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த தீவிரவாத கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். उसको यानी जो जिहादी जिस भाषा में समझना चाहता है उस भाषा में उसको समझाना बहुत जरूरी है। और मैं कुछ ऐसे भी कार्यकर्ताओं को चाहूंगा, जैसे प्रकाश जी आप मुझे कुछ ऐसे कार्यकर्ताओं के नेम आप दीजिए जो एकदम गुरिल्ला युद्ध की तरह पर युद्ध लड़ना चाहते हैं। जैसे ये हाथ से काम होगा, ये हाथ को पता नहीं चलेगा। ऐसे कुछ सीक्रेट कार्यकर्ता जो सीक्रेटली काम कर सकते हैं, अगर ऐसे भी कार्यकर्ता कुछ है
तो हमसे संपर्क करें। समझदार को इशारा काफी, क्योंकि எந்த அளவில் இந்த தீவிரவாதி பேசியிருக்கிறான். இதற்கு மேல் நீங்க பாகிஸ்தான் அங்க தீவிரவாதம் வளர்ந்து விட்டது கதறக்கூடாது. பிகாஸ் யூ யோர் செல்ஃப் ஆர் டூயிங் த சேம் இன் இந்தியா. இந்த நாட்டிலும் அதே போன்ற தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கமே நேரடியாக பார்க்கும்போது, RSS போன்ற அமைப்புகள் பார்க்கும்போது, தீவிரவாதம் பாகிஸ்தானில் தான் வருகிறது என்கிற விஷயத்தை நீங்க பேசவும் கூடாது, கதறவும் கூடாது. பிகாஸ் நவ் வி ஹாவ் இன்பார்ன் டெரரிஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி. இன்பார்ன் டெரரிஸ்ட். இந்த படத்தை நீங்க பாருங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு பாகிஸ்தானிலிருந்து வெளிவந்த இந்த படம் உலக நாடுகள் கிரிட்டிசைஸ் செய்தார்கள். ஒரு தீவிரவாதிகளுடைய மரணத்திற்கு பின்பு ஆர்மி ஜெனரல்ல இருந்து தொடங்கி அனைத்து அரசியல்வாதிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த தீவிரவாதிக்கு அரசு மரியாதையுடன், இராணுவ மரியாதையுடன் அந்த நபருடைய கடைசி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த காட்சி. அந்த சவப்பெட்டியை தூக்கிய நபர்கள் யார் என்றால் அதே இராணுவ வீரர்கள் ஒரு தீவிரவாதியுடைய சவத்தை. இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்கிறது? டி ராஜா சிங் போன்ற நபர், யதி நரசிம்ஹா ரந்த், கிரி போன்ற நபர்கள், இவர்களுக்கு நாம் பாதுகாப்பை வழங்கி வருகிறோம். இந்த நபர்கள் ISIS போன்ற ஆர்மியை நாம் உருவாக்க வேண்டுமாம். யாருக்கு எதிராக? இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்குவதற்காக, இந்தியர்களையே கொல்லுவதற்காக இந்த தீவிரவாதி பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் நோ ஆக்ஷன். Now I'll come to another section of my episode. நரேந்திர மோடி and மோகன் பாகவத் உலக நாடுகளுக்கு முன்பு எந்த அளவில் PR ஆக்டிவிட்டியை நடத்தி வருகிறார்கள். மோகன் பாகவத்தை பாருங்கள். இந்தியா ஹிந்து ராஷ்டிராவாக மாறிவிட்டது, கான்ஸ்டிடியூஷனை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. 1925ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட RSS 100 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னைக்கு வரை இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனும் மதிக்கவில்லை, இந்த நாட்டு சட்டத்தையும் மதிக்கவில்லை, இந்த நாட்டையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு RSS. இவர்களுக்கு அனைத்துமே பிசினஸ் தான், அனைத்துமே மத பிரச்சாரம் தான், மதவெறி தான். இவர்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா சாவர்கர், கோட்வல்கர் இது போன்ற நபர்கள் வெள்ளையர்கள் காலடியில் கடந்த நபர்கள். வெள்ளையர்களிடமிருந்து அந்த பென்ஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த நாட்டுக்கு எதிராக உளவு பார்த்த நபர்கள். அதே ஐடியாலஜியில் தான் இன்றைக்கும் இந்த அனைத்து நபர்களும், இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்டீர்கள்னா நீங்கள் தேச துரோகி, இவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டீர்கள்னா வெரி குட், உங்களுக்கு அனைத்து வசதிகளுமே கிடைக்கும். எப்படி இந்த யதி நரசிம்ஹானந்த் கிரிக்கு நீங்கள் கொடுக்குறீர்களோ Y+ பாதுகாப்பு, எந்த அரசு உத்தியோகம் அரசு அதிகாரத்திலும் இல்லாத ஒரு நபர், ஏதோ ஒரு காசியாபாத்தில் ஒரு கோவில் இருக்கு, ஒரு சின்ன கோவில் இருக்கு, அந்த கோவிலுடைய பூஜாரி, இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக விஷத்தை கக்கக்கூடிய இந்த நபர், அவ்வளவுதான். பிகாஸ் he matches with your ideology. He doesn't want India to be secular, Hindu Rashtra. அதே மோகன் பாகவத் இஸ்லாமர்களுடன் அமர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற மௌலானாக்களுக்கு மாலையை கொடுத்து கொண்டிருக்கிறார், கழுத்தில் போடுறார். பாருங்க எவ்வளோ ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம் என்று. அந்த முகம் உலகத்திற்கான முகம், இந்த முகம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கலவரத்திற்கான முகம், உண்மையான முகம். ये जपना है, ये आपको जपते रहना है। कारी साहब तशरीफ लाइए, कारी साहब तशरीफ लाइए। இன்னொரு படத்தை காட்டுகிறேன் பாருங்கள். நரேந்திர மோடி கௌரக்ஷா கௌரக்ஷா என்று எத்தனை பேரை கொண்டிருக்கிறார்கள். அனைத்திற்குமே அமைதியாக இருந்த நரேந்திர மோடி இப்போ ஓமான் சென்றிருக்கிறார். டிசம்பர் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஓமான் மஸ்கட்டில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். நரேந்திர மோடி அண்ட் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக்
பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பியூஷ் கோயல் அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார். பசுமாட்டுக்களை காப்பாற்றுகிறோம். அந்த அரசியலை செய்து வந்த இதே பிஜேபியோடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஓமான் நாடு இந்தியாவிற்கு ஹலால் சர்டிஃபிகேட்டை வழங்கி இருக்கிறது. அதாவது இதற்கு மேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுசஸ்களில் இஸ்லாமிய முறைப்படி மாடுகளை வெட்டி அந்த கறியை நீங்கள் ஓமான் நாட்டிற்கு, அரபு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யலாமா? அவர்களுடைய தரப்படி இந்தியாவில் இதற்கு மேல் மாடுகள் கொல்லப்படும். இதற்கு முன்பு இருந்த பிஸ்னஸ் எவ்வளோ? 40,000 கோடி ரூபாய். இந்த சர்டிஃபிகேட் கிடைத்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிஸ்னஸ் எவ்வளோ? 1,00,000 கோடி ரூபாய். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டாப் ஸ்லாட்டர் ஹவுசஸ், டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் பீஃப், ஆல் ஆர் ஹிந்துஸ், ஆல் ஆர் கனெக்டட் டு பிஜேபி. அண்ட் திஸ் இஸ் வாட் த பிஸ்னஸ் இஸ். மக்களுக்கு முன்பு கௌரக்ஷா தல், அதே நரேந்திர மோடி. Now I want to ask one question. பஜ்ரங் தல்லை சார்ந்த நபர்கள், ஹிந்து ரக்ஷா தல்லை சார்ந்த நபர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள், கௌரக்ஷா என்கிற பேரில் குண்டர்கள், தீவிரவாதிகள். ஒரு கேள்வி நரேந்திர மோடியிடம் உங்களால் கேட்க முடியுமா? என்ன சார், எங்களை இப்படி ரோட்டில் இறங்கி போராட விட்டுட்டு நாங்கள் பசுமாடுகளை காப்பாற்றி வருகிறோம், மாட்டுக்களை காப்பாற்றி வருகிறோம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் டீலிங் பேசிட்டு வர்றீங்களா? ஒரு கேள்வி கேட்க முடியுமா? கோதி மீடியா அவர்களால் இந்த கேள்வி கேட்க முடியுமா? கேட்டால் இது டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் மாடுகளை வெட்டலாம். ஆனால் ஒரு ஏழை, ஒரு அப்பாவி தன்னுடைய சாப்பாடுறதுக்காக, தனக்காக அந்த மாட்டுக்கறியை அல்ல ஏதோ ஒரு கறியை, மாட்டுக்கறின்னு கூட வேண்டாம், ஏதோ ஒரு கறி, ஒரு இஸ்லாமியர் கறி எடுத்துகிட்டு போனால் அது பசுமாட்டுக்கறி, அதனால் அந்த நபரை வெட்டிடுங்க, கொன்றுங்க. சர்ச்சஸ்கள் மீது தாக்குதல் நடக்கிறது. நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி பார்த்துட்டு சிகப்பு மஃப்ளர் போட்டுட்டு சர்ச்சில் போய் அப்படியே நிற்கிறார். அதற்கான படங்கள், ஃபோட்டோ எல்லாமே வருது. உலக நாடுகளுக்கு பரப்புங்க, இந்தியாவில் செக்குலரிசம் இருக்குது. நேற்று ஒரு வீடியோவை நாங்கள் வெளிவிட்டிருந்தோம். நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்ட அந்த வீடியோ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக எழுதிய விஷயம் என்ன? நரேந்திர மோடி அண்ட் மோகன் பாகவத், பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் கையில் இந்தியா சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டது. இதற்கு மேல் நரேந்திர மோடி ரெசிக்னேஷனை கொடுத்தால் கூட, மோகன் பாகவத் தன்னுடைய பதவியிலிருந்து விலகினால் கூட இந்தியாவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ரிசர்ச் டாக்குமெண்ட் இருக்கு உங்களுக்கு முன்னாடி. பிஜேபி என்ன கூறுகிறது? ஆர்எஸ்எஸ் மற்றும் நரேந்திர மோடியோடைய பேரை கெடுப்பதற்காகவே, டார்னிஷ் செய்வதற்காகவே நியூயார்க் டைம்ஸ் இது போன்ற ஆர்டிக்கலை வெளிவிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் என்ன? பள்ளிக்கூடத்தை நீங்கள் விட்டு வைக்கவில்லை, மருத்துவமனையை நீங்கள் விட்டு வைக்கவில்லை, மால்களை நீங்கள் விட்டு வைக்கவில்லை. 2.7% இருக்கக்கூடிய கிறித்துவர்களால் ஹிந்து கத்ரே மே ஹை என்கிற இந்த விஷயத்தை கூறக்கூடிய நபர்கள். நரேந்திர மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாமா இல்லையா? மோகன் பாகவத் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி இந்த நாட்டில் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை நாங்கள் சகிச்சு கொள்ள மாட்டோம், உடனடியாக இந்த நபர்களை கைது செய்யுங்கள், இவர்கள் மீது UAPA போன்ற வழக்கை போடுங்கள், NSA போன்ற வழக்கை போடுங்கள், இந்த நபர்கள் வெளியிலே வரக்கூடாது, அந்த அளவில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏன் நீங்கள் பேசவில்லை? அப்புறம் எதற்காக இந்த ட்ராமா? சர்ச்சுக்கு போகிறீங்க, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய லீடர்ஸ்களை போய் சந்திக்கிறீங்க. உலக நாடுகளுக்கு முன்பு நாங்கள் செக்குலர் நாடு, பின்னாடி நாங்கள் ஹிந்து ராஷ்டிரா. ஃபார் த லாஸ்ட் 11 years அந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், IT, CBI, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இது போன்ற அமைப்புகள்
தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனர்ஸ், நீதிபதிகள், மீடியா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், திங்க் டேங்க்ஸ் அனைத்துமே இன்னைக்கு பிஜேபி கையில், ஆர்எஸ்எஸ் கையில் சிக்கிவிட்டது. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே அமர வைத்து விட்டார்கள். இதற்கு மேல் இவர்கள் ரெசிக்னேஷனை கொடுத்தால் கூட இந்தியாவை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு தப்பித்தவறி முட்டி மோதி போராடி எப்படியோ இந்தியா அலைன்ஸ் ஒரு ஆட்சியை அமர வைத்து விட்டால் கூட அதிகாரிகள், நாட்டை நடத்தக்கூடிய அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோகன் பாகவத் அல்ல மோடியுடைய ஃபேவரட், அவர்களுடைய அடிமைகளை தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இதற்கு மேல் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. லெட் நரேந்திர மோடி கோஸ், another fellow will come. Let மோகன் பாகவத் கோஸ், another fellow will come. Now you can't save India. எவ்வளோ சீரியஸான விஷயம் நினைக்க பாருங்க. இவ்வளோ முக்கியமான ரிப்போர்ட் வெளியில் போனதுக்கப்புறம் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வருமா? இந்தியாவில் டெவலப்மெண்ட் நடக்குமா? அப்போ பாகிஸ்தானில் எப்படி தீவிரவாதத்தால் அந்த பாகிஸ்தான் என்கிற நாடு அழிந்து விட்டதோ அதே போன்றுதான் நாளைக்கு இந்தியாவும் அழிய போகிறது. அங்கே தீவிரவாதிகளை அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வளர்க்கிறது, இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அரசாங்கம் வளர்க்கிறது. என்ன வித்தியாசம்? கேள்வி கேட்டால் தீவிரவாதிகள். ஓமர் காலித் கடந்த 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் 14 நாட்கள் அவருடைய தங்கையோட திருமணத்திற்காக முதல் முறையாக வெளியில் வந்திருக்கிறார். இன்னும் கேஸ் தொடங்கக்கூடவில்லை, ட்ரையல் கூட தொடங்கவில்லை. ஓமர் காலித் போன்ற இன்னும் 5-6 நபர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சோனம் வாங்சூ, இந்த நாட்டு இராணுவத்திற்காக, இந்த நாட்டிற்காக உழைத்த நபர், கடந்த 3 மாதங்களாக NSA வழக்கு போடப்பட்டு அவரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்றால் இது போன்ற நபர், டி ராஜா சிங் போன்ற நபர், யதி நரசிம்மா நந்த்கிரி போன்ற நபர்கள், பஜ்ரங் தல்லை சார்ந்த நபர்கள், ஹிந்து ரக்ஷா தல்லை சார்ந்த நபர்கள். இந்த நாட்டுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு பெண்மணி, நர்சிங் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய பிறந்தநாளை கூட கொண்டாட முடியவில்லை. காரணம், அந்த கெஸ்ட் லிஸ்ட்டில் 2 இஸ்லாமியர்கள் இருந்தார்களா. ஒரு கூட்டம் கிளம்புகிறது, பஜ்ரங் தல்லை சார்ந்த கூட்டம். அந்த பெண்மணி பிறந்தநாளை கொண்டாடும் போது அங்கே போய் கலவரம், அந்த 2 இஸ்லாமியர்களை போட்டு அடித்து, கடைசியில் இந்த நபர்கள் மீது வழக்கு கிடையாது, 2 இஸ்லாமியர்கள் மீது வழக்கு போட்டார். அப்புறம் சோஷியல் மீடியாவில் இது கொஞ்சம் வைரல் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 பேரை பிடிச்சிருக்கீங்க. உண்மை குற்றவாளி அந்த ஃப்ரண்ட் லைனில் இருந்த நபர் இன்னைக்கு வரை கைது செய்யப்படவில்லை. வீடியோ சோஷியல் மீடியாவில் வீடியோ வெளிவிட்டு கொண்டிருக்கிறார். बट पुलिस इज प्रोटेक्टिंग हिम. हम अपने समाज को, अपने धर्म को बचा रहे हैं और ऊपर से हम ही पे कार्रवाई कर दी जा रही है. तो मेरा हाथ जोड़कर विनम्र अनुरोध है, माननीय. What are you trying to show the world? That India is secular? No, sorry. India is not secular anymore. India is not incredible India anymore. இந்தியாவில் நீங்கள் நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்தியாவில் நீங்கள் மைனாரிட்டிகளுக்கான பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் உண்மையான இந்தியா, மோடியின் இந்தியா, ஆர்எஸ்எஸ்ஸின் இந்தியா. இந்த இந்தியா மகாத்மா காந்தியுடைய இந்தியா கிடையாது. 2014ஆம் ஆண்டே அதை குழியில் புதைத்து விட்டார்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்தியா ஒரு டூப்ளிகேட் இந்தியா, சாவர்கருடைய, கோட்சேவுடைய இந்தியா. இந்த இந்தியாவில் ராமர் ராஜ்யத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். இந்த இந்தியாவில் தீவிரவாதத்தை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.